மொபைல் ஜென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சி மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே போல் ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணாரு. அதெல்லாம் வந்து கரெக்டாக வீடு வீடாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளரிடம் வந்து கேட்டு அறிந்தார். அதே போல் ஒவ்வொரு வீடாக போகும்போது உறுப்பினர் சேர்க்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது ஓரணியில் தமிழ்நாடு மக்களை சேர்க்கறது இல்லாமல் நம்மளுக்கு மோடி அரசு நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து துன்பங்கள் விளைவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் வந்து எடுத்து சொல்லணும். அதே போல் இப்போ அதிமுக வந்து பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கு, மறுபடியும் மீண்டும் அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்களையும் மக்களிடம் வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தாங்கன்னா 1 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இது மட்டும் பத்தாது, இன்னும் 30 நாளில் 2.5 கோடி பேர் வந்து திமுகவில் உறுப்பினராக வந்து இணைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டளையே இட்டிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் இந்த பூத் முகவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா தேர்தலுக்கான மெயினே வந்து பார்த்தாங்கன்னா இந்த பூத் முகவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க போயிட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் நம்மளுடைய திமுக ஆட்சியை பற்றி எல்லாமே வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டிருக்காரு. திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிய திட்டமாகட்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத திட்டமாகட்டும் எல்லாமே வந்து வீடு வீடாக போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டிருக்காரு. அதே போல மக்கள் கிட்ட டெய்லி வந்து போயிட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுடைய ஆட்சியோட சாதனைகளை எடுத்து சொல்றதுதான் முக்கிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் கண்காணிச்சுட்டு தான் இருப்போம், ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு. அதே போல விடுபட்டு போன மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வந்து வாங்கலையோ அவங்களுக்கு போயிட்டு உதவி செய்யணும். அதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்லி இந்த விஷயங்கள் கூட இருந்தே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு. அதே போல் உட்கட்சி பூசல் கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது, அதை முக்கியமாக வந்து கண்காணிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா உட்கட்சி பூசல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியல, இவர் பேச்சை நான் கேட்க மாட்டேன், அவர் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டேங்க அப்படின்ற விஷயம். அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு 2 கோஷ்டிங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் மூஞ்ச காமிச்சிருப்பாரு, அவங்க வந்து ஒரு அணி வந்து திரண்டு இருப்பாங்க. அதெல்லாமே இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இலக்கு எல்லாமே 200 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யணும், ஒவ்வொருத்தரும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதாவது நம்ம வாத்தியார் எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொம்பெடுத்தா மாணவர்கள்லாம் அப்படியே கப்பு சிப்புன்னு இருப்பாங்க, அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் எலெக்ஷன் வேலையும் வந்து பார்த்தோம்னா திமுகவில் வந்து தொடங்கிட்டாங்க. அதே போல் பொதுக்கூட்டங்கள்லாம் வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பொதுக்கூட்டங்கள் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா திமுகவினர்கள் சாதனை, அதாவது இது வரைக்கும் திமுக அரசு எவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டங்கள் மூலமா மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இருக்காரு. அதாவது இந்த ஓரணியில் தமிழ்நாடு இன்னும் 30 நாள் இருக்கு உறுப்பினர்கள் சேர்க்க, அது முடிஞ்ச உடனே தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நம்மளுடைய திமுக அரசு சாதனைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கட்டளையும் இட்டிருக்காரு. அதே போல இதுவரைக்கும் நம்ம மக்களுக்கு செஞ்சிருக்கிறதெல்லாம் சாதாரண சாதனைகள் கிடையாது, திராவிட மாடல் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இலக்கு 200 தொகுதிகள். திமுக தொண்டர்களும் அயராத வந்து உழைச்சி கொண்டு தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.